குருவாயூர் அங்கே தான் இருக்கேன். ஸோ இங்கேருந்து நான் இங்கே ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணிகிட்ருக்கேன். இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தள்ளி பார்த்தீங்கன்னா சாவக்காட் அப்படின்ட்டு ஒரு பீச் ஒன்று இருக்குது. ஸோ இப்போது டிரெக்டாக அங்கே தான் போகிறேன். ஸோ திருச்சூரில் வந்து கிளைமேட் ரொம்பவே நல்லா இருந்தது. இங்கே செம்ம வெயில் அடிக்குது, என்னன்னு தெரியல. இங்கேயும் அங்கேயும் ஜஸ்ட் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தான், பட் ஸ்டில் செம்ம வெயில். ரோட் க்ளோஸ்டுன்னு போட்டிருக்காங்க, எல்லோரும் போயிருக்காங்க, நம்மளும் போவோம். ஆகுது. ஸோ இங்கேருந்து ஜஸ்ட் 10 மினிட்ஸ் தான், ஜஸ்ட் 4.7 கிலோமீட்டர்ஸ். அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இங்கேருந்து கொச்சி ஆலப்பேலாம் கொஞ்சம் கிட்ட தான், ஜஸ்ட் ஒரு 100-150 கிலோமீட்டர்ஸ் மேக்ஸிமம். கொச்சி சவர் நியர் ஒரு 90 கிலோமீட்டர்ஸ். ஆலப்பை நான் திருச்சூர்லேருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு 180 என்னமோ காமிச்சதுன்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் கேசஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பப்போ ஒரு ஆம்புலன்ஸ் பார்த்துடுறேன் கண்டிப்பாக. Chavakkad beach. So idan the beach road. வந்துட்டோம். This somewhat looks like Kokarna, இல்ல? இன்னும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 hour சன்செட் ஆகிடும். பார்க்கலாம் அவ்வளோ நேரம் இருப்பேனான்னு தெரியாது. அப்பா இப்போ தான் காற்று கொஞ்சம் நல்லா சில்லுன்னு அடிக்குது.
500 രൂപ 50 600 രൂപ 600 രൂപ 50 700 രൂപ 700 രൂപ 700 രൂപ 700 രൂപ എന്തിനാണ് നേരിട്ട് കൊണ്ട് കൊടുത്തൂടെ 700 கொடுத்துட்டு ஸோ கிட்டத்தட்ட ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 10 போட் வந்துச்சு. 10 போட்டு கிட்டையும் ஏலம் விடுறாங்க. பேசிக்கலியாக தான் யார் ஹையாக பிட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த மீன். இப்படி தான் எல்லா இடத்துலையும் நடக்குமாண்ணா எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. சென்னையிலாம் நான் பார்க்கும்போது எடுத்துகிட்டு வந்து அப்படியே வெளியே மார்க்கெட்டில் விற்பாங்க. இவங்கெல்லாம் நல்லா எல்லாருமே வராங்க ஆக்சுவலாக. ஈவன் பப்ளிக் கூட வெளிலேருந்து வந்து அவங்ககிட்ட அப்படியே ரேட் பேசி அப்படியே வாங்கிடுறாங்க. இன்னும் ஒரே ஒரு போட் மட்டும் வந்துட்டுருக்கு. அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு அந்த சைடு இல்லை, இன்னும் 1-2 போட் வந்துட்டுருக்கு. சூப்பரில். அதே மாதிரி இந்த நெட்ஃப்ளிக்ஸில் ஏதோ சி ஸ்பைரசி அப்படின்னு ஏதோ ஒரு மூவி இருக்குதுன்னு நினைக்கிறேன், டாக்குமெண்ட்ரி. அதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம ஃபிஷ்ஷே சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பேசிக்காக நான் சாப்பிட மாட்டேன், பட் என்னென்னு போய் பார்க்கணும். ஆனால் இந்த மாதிரி மீன் செத்து கிடக்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. சாக்கா என்ன ஃபிஷ்னா அது? ஷார்க்கா? இது செம்பா. அது கரிமீன். கரிமீன்.